அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தவம் ஏன் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான நித்திய ஆனந்த தவத்தினை நமக்கு மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்தி தந்த மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தி வருவோம். பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். தொடருங்க. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றும் சூக்குமமாக நீக்கமர நிறைந்திருந்து வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். தவம் ஏன் செய்யணும் அப்படிங்கிற தலைப்பு. நிறைய பேருக்கு தவம்னாலே என்னமோ ஒரு இயல்பான வாழ்க்கையிலிருந்து விலகி, இல்ல அந்த நாள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காட்டுக்கு போய் வீட்டை விட்டு, அந்த இல்லறத்தை விட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யறது அப்படின்னு ஒரு விஷயம். அது எல்லாம் உடைச்சு உடம்பும் உயிர் இருந்தா போறோம், எங்க வேணாலும் தவம் பண்ணலாம், குடும்ப கடமைகளை முழுமையாக ஆற்றிக்கொண்டே தவம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனுஷனுக்கு என்ன தேவை இருக்குங்க, என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா, யார கேட்டாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க? நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்வாங்க. ஒரு ஜென் புத்தமது குருட்ட போயிட்டு பயிற்சி பெறத்துக்கு ஒரு மாணவன் வந்திருந்தாங்க. அவர் அந்த குருட்ட கேக்குறாங்க, ஜென் மதத்தின் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்ட்டு. உடனே அந்த குருநாதர் அங்க இருந்து ஒரு மூட்டை ஒண்ணு எடுத்து அக்கறையோட தன்னோட தோள்ல வச்சுக்கிட்டாரு. எதுவும் பதிலே சொல்லல, வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் அவரை பின்தொடர்ந்து போறாரு. கெஞ்சி பாக்குறாரு, ஐயோ நம்ம குரு கிட்ட வந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு வந்திருக்கோம், ஆனா இவர் சுமந்துகிட்டு போறாரே, நம்ம அதை வாங்கிக்கணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. அவர் கொடுக்க மறுத்துடுறாரு. ஆனா முகத்துல ஒரு புன்னகை மாறல, ரொம்ப சந்தோஷமா ஒரு தெய்வீக புன்னகையா இருக்கு. நடந்து போய்கிட்டே இருக்காரு, ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்காரு. ஓ, முதல் கேள்வி நமக்கு பதிலே சொல்லல. சரி, முதல் கேள்விதான் நீங்க பதில் சொல்லல,
என்னோட இந்த 2வது கேள்விக்கான பதில் சொல்லுங்க. மூட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் சுமந்துட்டு வரலான்னா பதிலாக சொல்லுங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்னின் இறுதி லட்சியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அதுவரைக்கும் ரொம்ப அக்கறையோடையும் சந்தோஷமாவும் அந்த சுமந்து கொண்டிருந்த அந்த சுமைய தூக்கி பொசக்குன்னு கீழே போட்டுட்டார். போட்டுட்டு திரும்பி பார்க்காம அதே உற்சாகத்தோடயும் சந்தோஷத்தோடயும் நடக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப அந்த குரு பார்வை ஒண்ணு போதுமே, அந்த செயல் ஒண்ணு போதுமே. ஏன்னா சீடன் குருவை தேடி போறது, குரு தான் சீடனை தேர்ந்தெடுக்கிறதா சொல்றாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு செயல்லயே அந்த மாணவனுக்கு புரிஞ்சிடுறது என்னன்னா, பொறுப்புகளை சுமக்கும் போதும் அந்த அதை ஏற்றுக்கொண்டு அதே அக்கறையோடையும் மகிழ்ச்சியோடையும் நம்ம அதை சுமக்கணும். முடிச்சாச்சு, இனி சுமை இல்ல அப்படின்னு கீழே விட்டாலும் அதே, அதாவது அந்த சட்டில் ஸ்டேட், நியூட்ரல் ஸ்டேட், மனம் சமநிலையில் இருக்கணும். இப்ப இதுதான் அடிப்படை தத்துவமும் இதுதான், இறுதி லட்சியமும் இதுதான் அப்படிங்கறத செயல் மூலமா அந்த குரு அந்த மாணவனுக்கு செய்து காமிச்சு உணர்த்தினார், செய்கையினால் உணர்த்தினார் அவருக்கு. அப்ப நம்ம ஏன் தவம் பண்றோம்? நமக்கு இயல்பா அதெல்லாம் வரமாட்டேங்குதுல. மனம் சமநிலையில இல்லையே. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, விரும்பிய ஒன்று கிடைக்கும் பொழுது, ஒரு பிடிச்சது ஒண்ணு சாப்பிடும் பொழுது, நம்மளோட தேடல் ஒரு பூர்த்தி பெறும் பொழுது, ஏதேதோ நம்ம நினைக்கிற அந்த லட்சியத்தை நாம் அடையும் பொழுது கிடைக்கிற அந்த மன மகிழ்ச்சி ரொம்ப நேரம் இருக்கிறது இல்ல. சந்தோஷப்படுறோம், அதோட விட்டுறோம். ஆனா அது ஏமாற்றமும் துன்பமும் வரும் பொழுது மனிதனால அந்த அந்த நியூட்ரல், அந்த சமநிலை, அந்த நிதானம் இருக்கிறது இல்ல. மகிழ்ச்சியை விட அந்த உணர்ச்சி நிலைகள்ல மகிழ்ச்சியை விடவும் அந்த துன்பம் தான் ரொம்ப மனச்சோர்வு என்ன கொடுக்கறது. ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க, வாழ்க்கையே வெறுத்துடுறாங்க. என்னத்துக்கு இந்த வாழ்க்கைங்கிற மாதிரி. அப்ப மனுஷனோட தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மன அமைதிதான், நிம்மதிதான். நிம்மதி எதனால்தான் போதுங்க? நிம்மதி போச்சுன்னா என்னெல்லாம் நடக்குது? ஒரு அமைதி கெட்டுதுன்னா, மன அமைதி கெட்டுதுன்னா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தூக்கம் போறது. உறக்கத்தினால என்ன ஆகுது? உடல் நலம் கெட்டு போறது, மன அமைதி கெட்டு போறது. அதனாலதானே இதெல்லாம் வருது. குடும்ப அமைதி, குடும்பத்துல ஒரு சுமூகமா ஒரு சிரிச்சு சந்தோஷமா பேச முடியறது இல்ல. எது எடுத்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இயல்பு வாழ்க்கையில நம்மளோட இயல்பா நம்மளுடைய கடமைகளை நிறைவாக செய்ய முடியறது இல்ல. நிறைய பிரச்சனைகள். இப்ப கூட ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் ஐயா கொடுத்தாங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் இந்த சின்ன பிரச்சனையை கண்ணுக்கிட்ட, சின்ன கல்லை தூக்கி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய மலையோட்டம் பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. அப்ப இந்த பிரச்சனைகள், துன்பம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அழகா சொல்றாங்க. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். இந்த பதிவுகள்னாலதான் மனிதனும் இந்த பிறப்பே. நமக்கு தெரியும் பதிவுகள், 3 பதிவுகள் இருக்கு இல்லையா? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். தாய் தந்தையர் மூலமாக நமக்கு கேரியாய் வந்தது சஞ்சிதம். முன் செய்த வினைகள் நம் வித்தில் உண்டு. அதுக்கு அடுத்தது 3 வயது முதல் இந்த கணவரை ஆற்றிய செயல்வினை பதிவுகள் எல்லாமே பிராரப்தம். இனி வரப்போறது ஆகாமியம். இந்த பதிவுகளின் அடக்கமாகத்தான் மனிதன் இருக்கான். பதிவுகள் இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும் நமக்கு? அதாவது மாறான பதிவுகள், தீமையான பதிவுகள். அதுக்கு ரொம்ப அழகா சுவாமிஜி சொல்றாங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். அதுதானே நம்ம நாமினேட் பண்றது. யார கேட்டாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட கேட்டா எதா இருந்தாலும் அவங்க அந்த மைனஸத்தான் முதல்ல சொல்றாங்க.
ஒருத்தர் கூட நான் சந்தோஷமா இருந்தேன், இந்த க்ஷணம் நான் சந்தோஷமா இருந்தேன், இந்த நேரம் நான் அனுபவிச்சேன், ஹாப்பியா இருந்தேன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த துன்பம், அந்த கஷ்டம் அந்த அளவுக்கு மனதை வந்து சோர்வடைய செய்யறது. அப்ப என்ன ஆகும், இந்த இத்தனை, அதாவது உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இது டாமினன்ஸா இருக்கு, நமக்கு ஆதிக்கம் செலுத்துது. தவறான பதிவுகள் தான் நிறைய இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். அப்படித்தானே நம்ம பதிவுகளோட தானே பிறந்திருக்கோம். அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே இந்த பதிவுகள், நம்மிடம் இருக்கிற பதிவுகள் எழுச்சி பெற்று செயலை தூண்டி திரும்ப திரும்ப நம்ம அதுலயே உழன்று உழன்று மேல மேல பதிவுகளை கூட்டிக்கிறோம். ஆனா பிறந்ததன் நோக்கம் என்ன? ரொம்ப பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன் பிறந்திருக்கோம்? வாழத்தான் பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கை ஒரு முறை தாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு முறை தானே வாழறோம். இதுக்கு அடுத்தது திரும்ப இறந்த பிறகு சாமிஜி நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா அடுத்து என்ன பொருள் நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த கண்ணெதிர நம்ம கை மேல இருக்கிற இந்த வாழ்க்கை, இத ஒரு முறை வாழறத ஏன் மகிழ்ச்சியா வாழக்கூடாது? இல்லையா? அப்ப எங்க தவறுது அந்த மகிழ்வு? மகிழ்வித்து மகிழ், அது எங்க தவறி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நமது கருமையை தொழில்ல இந்த பதிவுகள் தான் முதல் காரணம். பதிவுகள் தான். அந்த பதிவுகள் எதிர்மறையான அந்த பதிவுகள் நமக்குள்ள மீண்டும் மீண்டும் எழுச்சி பெற்று திரும்ப திரும்ப நம்ம அது பதிவுகளை கூட்டிக்கிட்டே போறோம். இந்த பதிவுகளை கழித்துத்தான் இந்த பிறவி. இந்த பதிவுகளை போக்கி, களங்கங்களை போக்கி பூரணத்துவம் பெறதான் வாழ்வின் நோக்கம் சொல்லி நமக்கு தியரிட்டிக்கலா சாமிஜி கொடுத்துட்டாங்க. நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கும் பொழுது இந்த பதிவுகளை போக்கிக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கவங்க மனநிலை வந்த பிறகுதான் தெரியும் நமக்கு. சொல்லுவாங்க இல்லையா, என்ன தலையெழுத்து அப்படின்னு. அது என்ன தலையெழுத்து? கர்ம வினை பதிவுகள், ஃபேட் அப்படின்வாங்க, விதின்னுவாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்பீச் கேட்டேன், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அந்த வினைப்பதிவுகள் கூட பிறந்தனாலதான், அந்த வினைப்பதிவுகள்னாலதான் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு அசைவும் இந்த பதிவுகளால் தான். இந்த பதிவுகளை போக்குக் கொள்ளதான் இந்த பிறவி. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பதிவுகளை போக்கணும்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும். பிறப்பெடுத்து வந்தாச்சு, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்கு நமக்கு அடிப்படை தேவை இருக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், கழிவுகளை வெளியேற்றணும் முறையாக. இதெல்லாம் அடிப்படை தேவை. இது என்ன ஆகுது, இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம், புலன் வயப்பட்டு புலன் வழிபோக்கில் ஐம்புலன் மாயையில் சிக்கி அதுல இருந்து வெளியில வர முடியாம நம்ம அதுலயே உழண்டு 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 என்ன ஆகுது, மனிதன் மீண்டும் மீண்டும் பதிவுகளை கூட்டிக் கொண்டே போகிறான். இப்ப தவம் ஏன் செய்யணும்? இப்பதான் நம்ம பாயிண்ட் போறோம். எதனால தவம் செய்யணும்? முதல்ல வந்து சாமிஜி சொல்றாங்க, இனி எதையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இயல்பு வாழ்க்கையில இருந்து 1% கூட நீங்க வந்து மாத்திக்க வேண்டாம். நம்மளுடைய எளிமையான இந்த குண்டலினி யோக பயிற்சிகள்ல நமக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, உணவு கட்டுப்பாடு கிடையாது. நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில இப்படித்தான் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில சொல்லவே இல்லை. நமக்கு கண்டிஷன் ஒன்னேன்னு சொன்னது, உடற்பயிற்சி காயகல்பம் செய்யும்போது வெறும் வயிறோட இருக்கணும். தவம் செய்யும் பொழுது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆனா பரவாயில்ல. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான், அதுவும் சயின்ஸ் தான், கம்ப்ளீட் சயின்ஸ் தான். இதை தவிர நமக்கு எந்த எதுவுமே கிடையாது. அப்போ அப்புறம் எங்க எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐம்புலன் இன்னமும் நீங்க அனுபவிங்க, உங்க வாழ்க்கைன்னு அமைங்க, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. எங்க மிஸ் பண்றோம், அந்த அளவு முறையில மிஸ் பண்ணிடுறோம். எதுவுமே அளவு முறை மாறிட மீறிட துன்பமே வருங்கிற மகிழ்ச்சி. இந்த பொருத்தமில்லாத உணர்ச்சியே துன்பம். அப்ப அந்த அளவு முறையோடு இருப்பதற்கு மனம் புலன் போன போக்கில் போகாமல் விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் விழிப்புணர்வோடு எண்ணம் சொல் செயலை நான் ஒரே நேர்கோட்டில் வைத்து வாழும் பொழுது அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு நான் வாழ முடியும். தவம் என்ன கொடுக்கறது நமக்கு? அந்த விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலையை கொடுக்கறது. தவம்னா நம்ம
என்ன சுவாமிஜி சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, உடல், மனம், உயிர் இவற்றை ஒழுங்குபடுத்தும் ஒரு அறிவு, பயிற்சி, முயற்சின்னு சொல்றாங்க. தவம்ங்கிறது தன்னை வருத்துவது அல்ல, தன்னை உயர்த்துவது. நம்ம உயர்த்தி கொள்ளதான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த மனிதனின் இந்த பிறவி மேன்மை பெறணும். ஐந்தறிவு ஜீவன்களுக்கோ ஓரறிவுல இருந்து யோசிச்சு பாருங்க. புழு பூச்சியிலேந்து ஒண்ணு ஒண்ணா அந்த பரிணாமத்துல தவம் செய்து அவங்க வாழறது கிடையாது. பசிக்கும், சாப்பிடும், போயிட்டே இருக்கும். கடமையை செய்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இப்ப ஆறாவது அறிவு மனிதனுக்கு எதுக்கு கொடுத்தது அந்த பரிணாமத்துல? தன்னை உணர்வதற்கு, இந்த பயணத்தை முடித்துக் கொள்வதற்கு. திரும்ப திரும்ப பதிவுகளை கூட்டாம, ஏன்னா பதிவுகளை நான் அனுபவிக்கணும், அனுபவிச்சுதான் நான் வாழணும் போது நமக்கு பிறவி நீண்டு கொண்டே போகிறது. அப்போ என்ன நடக்கும் தவத்துல? எப்படி நான் விழிப்புணர்வுக்கு வருவேன் அப்படின்னு பார்க்கும்போது, எண்ணங்கள் எண்ணங்கள் மேன்மை பெற ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தினோட தரம் உயர ஆரம்பிக்கும். சொல்றாங்க இல்லையா, ஒரு ஆராய்ச்சி சொல்றதுங்க, ஒரு நாளைக்கு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில 60,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்கு வருவதாக ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க. அதுல 90% நெகட்டிவ் தாட்ஸ். அதுலயும் ஒரு 80% ரிப்பீட்டட் தாட்ஸ்ங்கிறாங்க. அப்ப இந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணத்துக்கே நம்ம வலிமை கொடுத்துக்கிட்டே போறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப எண்ணத்துக்கு அழுத்தம் கூட கூட அந்த எண்ணம் செயல் வடிவம் பெறுவதற்கு அது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அது நல்ல எண்ணமா இருந்தா நமக்கு நல்ல விளைவு வரும். மாறான எண்ணமா இருந்தா மாறான விளைவு தானே கொடுக்கும் நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த தவறு செய்ய செய்ய நமது எண்ணங்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. இரு எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி, கால அளவு அந்த இடைவெளி நீள ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? அறிவு விழிப்பு நிலைக்கு போகுது. அறிவு விழிப்பு நிலைக்கு போகும்போது முதல்ல நம்ம கத்துக்கிறது என்ன? மனம் மனம் போட போக்குல போகாம அறிவு சொல்வதை கேட்டு மனம் நடக்கும் பொழுது அங்க நடக்கிறது என்ன நடக்கிறது? அப்போ தன்னுயிர் போல் பிற உயிரையும் நேசிக்கும் தகைமை மனிதனுக்கு உண்டாகிறது. அதுதான் சுவாமிஜி நமக்கு தவமும் அறமும் தான் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? பிறருக்கு தீங்கு இல்லாமல் வாழறது, கடமையை உணர்ந்து நடப்பது, பொறுப்புகளை உணர்ந்து வாழ்வது. அப்ப இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டே அந்த அற வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் அந்த அற வாழ்க்கையோட வாழறதுதான் உண்மையான தவம்ங்கிறாங்க சுவாமிஜி. தவம்னா ஏதோ தனியா போய் உட்கார்ந்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையை விட்டு வெளியில போய் செய்யறது தவம் இல்ல, வாழ்க்கையே தவமாக மாற்றிக் கொள்வதுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள இந்த குண்டலினி யோக பயிற்சிகள், எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகள். அப்போ எனக்கு பதிவுகள், நம்ம பதிவுகள் திரும்பி வரும். நல்வினை பதிவுகள், தீவினை பதிவுகள், 2 பதிவுகள். இப்ப இந்த நல்வினை பதிவுகள் நல்ல ஒரு விளைவை கொடுக்கும். தக்க சமயத்துல நமக்கு அது என்ன செய்யணுமோ அது கொடுக்கும். தீவினை பதிவுகளும் அதோட விளைவை கொடுக்கும். அப்ப நம்ம இந்த தவம் செய்வது மூலமாக என்ன நினைச்சுக்கிறாங்க ஜென்ரலா ஒரு பேச்சு பொருள், நீ தவம் பண்ற, உனக்கு பயிற்சிகள் செய்யற, யோகா பண்ற, அப்பவும் ஏன் நீ கஷ்டப்படுற? அப்ப தவம் நான் சரியா செய்யலையா? இது பெரிய சந்தேகம். நிறைய பேர் சொல்லி நான் கேட்கிறேன். தவம் செய்வதன் மூலமாக, தவம் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது துன்பங்களை துறந்து நம்ம வெளியில வர்றதில்ல. அந்த துன்பம் இருந்தாலும் அந்த என்ன சொல்றது, அதையும் நம்ம என்ன சொல்றது, ஹேண்டில் பண்றது. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதை நல்ல முறையில் கடந்து போகணும். சுமையாக இல்லாமல் அதனோடு சேர்ந்து இயல்பான அந்த வாழ்க்கையில போயிட்டே இருக்கணும். அந்த மன வலிமை, எதையும் தான் ஏற்றுக்கொள்ளும் அந்த மன பக்குவம்,
அந்த மன வலிமை, அதுதான் நமக்கு தவம் தரும் மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு பலன் சொல்லலாம். என்னென்ன கொடுக்கறதுங்க? மன அமைதியை கொடுக்கறது, அறிவு வளர்ச்சியை கொடுக்கறது, உணர்ச்சி சமநிலையை கொடுக்கறது, உடல் நலத்தை கொடுக்கறது, சமுதாயத்தோடு ஒரு இணக்கமான உறவை கொடுக்கறது தவங்கள். தவம்னா என்ன? அறிவுடன் கூடிய ஒழுக்கமான தினசரி வாழ்க்கை தான் இந்த தவம் என்பது. ஒரு டிசிப்ளின் வருது நமக்கு. காட்டுக்கு போக வேண்டாம், உலகத்தை விட்டு ஒதுங்க வேண்டாம். நமது உள்ளத்தை சீர்படுத்தினால் அதுவே உயர்ந்த தவம் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம். திருவள்ளுவரும் நிறைய தவத்துக்குன்னே ஒரு அதிகாரமே வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதோட சாரம் பார்க்கும் பொழுது முக்கியமான கருத்து, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வது, துன்பத்தை சகிப்பு தன்மையோடு எதிர்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, உணர்ச்சி சமநிலை நம்ம ஏற்கனவே சொன்னோம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். அந்த உடலை சுத்தப்படுத்துவது மட்டும் தவம் இல்லைங்க, அந்த மனம் சுத்தமாக இருக்கணும். மன தூய்மை நம்ம பேர ஆரம்பிக்கிறோம். அந்த கலங்கப்பட்டு இருக்கிற அந்த கலங்கப்பட்டு இருக்கிற மனம் தூய்மை பெறணும். தன்னை சீர்படுத்தி பிறருக்கு நன்மை செய்யும் வாழ்க்கை தான் தவம். ஒருத்தங்க என்கிட்ட இப்ப 2 லட்சம் 1 லட்சம், நம்ம லட்சத்திலே பேசுவோங்க, பெருசாவே காசு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு? எங்கிட்ட அது இருக்கணும், இருப்பு இருக்கணும் இல்லையா? எங்கிட்ட அந்த இருப்பு இருக்கும். நான் வச்சிருக்கணும், நான் ஒரு 5 லட்சம் வச்சிருக்கணும் என் கையில. அப்ப நான் அவங்களோட தேவை புரிந்து அவங்க கேட்கும் பொழுது நான் கொடுக்க முடியும். அதே போலதான் ஒருத்தருக்கு நன்மை செய்யறோம், அது வாழ்த்தாகட்டும், எதுவுமே. அப்ப என்னுடைய அந்த ஆறா, என்னுடைய அந்த காந்த களம், அதாவது நம்முடைய அந்த காந்த களம் நமக்கு அது திணிவோட இருக்கணும், பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். அதனாலதான் நம்ம தவ நிறைவுல வாழ்த்துறோம். தவம் செய்து வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துக்கு அழுத்தம் கூடும், சீக்கிரமாக அது பலித்தமாகும். இந்த வாழ்த்து செயலுக்கு வரும். ஏன்னா தவம் செய்வது என்ன நடக்குது? மன அலைச்சூழல் விரைவு குறைய ஆரம்பிக்கிறது. அந்த மன அலைச்சூழல் குறைய 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 மன பலம், மன வலிமை, அந்த மனவளம் கூட ஆரம்பிக்கும். இந்த தவத்தின் மூலமாக நமது ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. தவத்தின் மூலமாக ஆற்றல் சேமிக்கப்படுது. எப்படி சேர்ந்தது? மனம் விழிப்பு நிலையில இருக்கு. காலை மாலை இருவேளை தவம் செய்யும் பொழுது, அந்த அயராத விழிப்பு நிலையில் நாம இருக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? ஆற்றும் செயல்கள்லாம் விழிப்புணர்வோடு செய்யும் போது அளவு முறை இயல்பாகி, இந்த உடலுக்கும் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுட்டு அதன்படி மட்டும் வாழும்போது அந்த விரயம், ஆற்றல் விரயம் தடுக்கப்படுது. அனுபவிக்கிறோம், அளவோடும் முறையோடும் தேவையோடும் பூர்த்தி செய்யறோம், அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப என்னோட ஆற்றல் விரயமாகிறது கிடையாது. இப்ப ஆற்றல் விரயமாகாத பொழுது தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது நம்ம நிறைய பிரபஞ்ச காந்த ஆற்றலை பெற்றுக்கிறோம். எடுக்க நம்ம என்ன ஆகும்? நம்மள்ட்ட இருக்கிற நம்மளுடைய அந்த காந்த களம் திரிவு பெற ஆரம்பிக்கும். அப்ப நம்ம நல்ல அந்த ஆற்றலோட இருக்கும் பொழுது, அப்ப நல்ல ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டா கொஞ்ச நேரம் சாந்தி தவம் பண்ணி பாருங்க, அவ்வளவு மனசு இதமா இருக்கும். ரொம்ப லைட் ஆயிடும். ரொம்ப கஷ்டமா யோசிச்சதல் விஷயங்கள்லாம் ரொம்ப லைட்டா இருக்கும். நமக்கு ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளா நம்ம இருந்துருவோம். சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு தன்மையை நமக்கு அந்த தவம் கொடுத்துடும். அப்ப நாம நல்ல ஆற்றலோடையும் அறிவோடையும் விழிப்பு நிலையோடையும் மன தூய்மையோடையும் எண்ணங்கள் தரம் உயர்ந்து அந்த ஒழுக்கம் சுய ஒழுக்கத்தோடு எல்லாம் இருக்கும்போது நாம எல்லாரையும் எப்படி பார்ப்போம்? எல்லாரையும் சக மனிதர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். அந்த எண்ணத்தினால் கூட படுகளவும் நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். அப்ப நமது பதிவுகள் அதுல வாழ்த்து, உடலால், அறிவால், ஆற்றலால் நம்ம செய்யும் அந்த ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு தொண்டும் எல்லாமே இந்த மேன்மையான நிலைக்கு போய்
நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம். அது பண்ண பண்ண இன்னும் இரட்டிப்பாகும், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஒருத்தர் மகிழ்வித்து மகிழ்வது எவ்வளவு அருமையான வார்த்தை. நாம ஒருத்தர் மகிழ்விக்கும் பொழுது நம்மளுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகுது. தவம் செய்து வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்தலை அவங்க கிட்ட மோதி பிரதிபலிச்சு ஊடுருவி ஊடாடி திருப்பி நமக்கு அவங்க கிட்ட இருந்து வருது. அவங்க நம்ம வாழ்த்துன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த சோலை டச் பண்ணும், போயிட்டு அந்த வாழ்த்து நம்ம திருப்பி வரும். அப்ப அந்த ஒருத்தர் வாழ்த்தும் பொழுதே நமக்குள்ள நல்ல அதிர்வை ஏற்படுத்தும். நல்ல ஒரு பாசிட்டிவான அந்த வைப்ரேஷனை கொடுத்துட்டு இங்க இருந்து அந்த காந்த அலை, இந்த வாழ்த்து அலை நம்ம யாரை நோக்கி வாழ்த்துறோமோ அவங்களுக்கு போய் சேரும். இப்ப வாழ்த்த மனம் எரியும். அப்ப எப்ப என்னால வாழ்த்த முடியும்? நான் ஒரு இமோஷனலா இருக்கும்போது நான் வாழ்க வளமுடன் மனதார வாழ்த்த முடியாது. இப்ப தவம் செய்ய செய்ய நம்ம ஆற்றல் பெருக பெருக நமது காந்தக்களம் திணிவு கூட கூட நம்ம மனோ வலிமை பெறுவது மட்டுமல்லாமல் உடல் வலிமையும் பெறுறோம், அளவு முறை காக்கப்படுது. அப்ப நமது வாழ்க்கை இனிமை கூடுகிறது. அப்ப நாம சந்தோஷமா இருக்கும்போது நம்முடன் பயணிக்கிற நமது குடும்ப உறவுகள் எல்லாருமே, ஒருத்தருக்கு கோபமா இருந்தா ஒரு குழந்தைகிட்ட ஏன் நமக்கு அவ்வளவு சிரிப்பு வருது, சந்தோஷம் வருது? அந்த குழந்தையோட காந்த களம் அவ்வளவு தூய்மையானது. அருண் சுவாமி 3 வயசு வரைக்கும் எந்த வினையும் கிடையாது. 3 வயதுக்கு அப்புறம் ஆற்றின் வினைகள் தான் நமக்கு பிராரத்தமா மாறுது. அப்ப அந்த குழந்தையோட காந்த களம் அவ்வளவு தூய்மையா இருக்கும். இந்த குழந்தைங்க ப்ரே பண்ணாங்கன்னா உடனே நடக்கும்னுவாங்க. அப்ப அந்த 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 குழந்தைகிட்ட போகும்போது நம்மளும் சந்தோஷம். அந்த குழந்தைகிட்ட நம்ம கோவப்படுறது கிடையாது. குழந்தைகிட்ட போகும்போது நான் சந்தோஷம் காரணம் அந்த குழந்தையோட காந்த களத்தோட நம்ம காந்த களம் இணையும் பொழுது அந்த அந்த மகிழ்ச்சி நம்மளையும் தொத்திக்கிறது இல்லையா, நமக்கும் வருது. அதே போல நாம் தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது நமது காந்த களம் தூய்மையாக இருக்கும் பொழுது நம்மை சேர்ந்தோறும் நம் குடும்ப உறவுகளாகட்டும், தொழில் செய்யற இடமாகட்டும், எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ முக்கியமா தவம் ஏன் செய்யணும்? ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்டுங்க, மகிழ்ச்சியாக வாழணும், துன்பம் இல்லாத வாழ்க்கை. இது பேசினதெல்லாம் கர்மா எல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது மகிழ்வான வாழ்க்கை, மகிழ்வித்து மகிழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, மன அமைதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அதுக்குதான் நம்ம தவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். தவம் செய்ய செய்ய செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைநிலை. நாம செயல் செய்திடலாம். அதுக்கு என்ன அங்க கூட்டி கணக்கும் அது தானே அங்க இறையோட காலத்துல காந்த காலத்துல அங்க அது நடக்கட்டும். நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இப்ப நாம் பிறவியின் நோக்கம் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு நம்மை சார்ந்தோரையும் உயர்த்துவது. ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? அந்த அந்த மனநிலை சமநிலையில இருக்கிற அந்த மனம் சமநிலையில இருக்கிறவங்கிட்ட தான். அந்த விதத்துல அயராத விழிப்பு நிலை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் ஆற்றும் செயல்கள், எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் பெற்று நமது கடமை, கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழ்வர். கடவுள்ங்கிறது எங்கேயோ தேடி வெளியில போக வேண்டாம், நமக்குள்ளதான் கடவுள். நாம் காணும் ஒன்னொன்னும் கடவுள் தான். அந்த பிறப்பு, அந்த பரிணாமத்துல 5 அறிவு முடிஞ்சு 6வது முதல் மனிதன். அந்த முதல் மனிதன்லேருந்து தோன்றினா இத்தனை லட்சம் பிறவிகள் தாண்டி நம்ம எல்லாம் இருக்கோம். அங்கிருந்து வந்ததுதான். எல்லாரும் ஒரே ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அதை உணர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு 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 மட்டும் கொடுத்தோம்னா பெருகும். அன்பு கொடுக்க கொடுக்க அது மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்போதுமே நேர்மறையாளர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மன நிறைவோட வாழணும். இதில் இந்த முறையில் நம்ம தொடர்ந்து இதுக்கான மன பக்குவத்தையும் வாழ்க்கையை தொடர்ந்து நமக்கு இந்த பிறந்ததற்கான நோக்கத்தை அடைவதற்கான அந்த பூர்த்தி செய்வதற்கான அந்த மனோபலத்தையும் கொடுப்பதற்கான நம்ம கடமையில் முழுமையாக செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து நம்மை நாம் உயர்த்தி கொண்டு சமுதாயத்தை உயர்த்துவதற்கு நமக்கு இந்த தவம் நமக்கு அவசியம் வேணும். தவம் செய்யறதுனால குடும்பத்தில் இனிமை கூடும், மகிழ்ச்சி கூடும். அந்த விளத்தில் நமக்கு அற்புதமான இந்த உயிர் மேல மனம் வைத்து 9 விதமான தவங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய சொத்து நமக்கு. அனுதினமும் நாம் தவறாது தவம் செய்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மிக சிறப்பு.